ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். டிசம்பர் உடனே நமக்கு ஞாபகம் வருவது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதமான பிறப்பு. இந்த மாதம் முழுவதும் நம்முடைய கர்த்தரின் குணாதிசயங்கள், அதாவது யெகோவா, எலோஹிம், எல்ஷடாய், இவைகள் எல்லாம் ஆண்டவரனுடைய குணாதிசயங்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரின் நாமம் யெகோவா, அதற்குள் இருக்கும் குணாதிசயங்கள் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், அதிசயமானவர், இப்படி பல பெயர்கள் இருக்கிறது. இவைகளை இந்த மாதம் முழுவதும் தியானிக்கப் போகிறோம். கிறிஸ்து என்னவாக, எப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிறார் என்கிறதான காரியங்களை தியானிப்பதன் மூலமாக இந்த வருடம் மகிழ்ச்சியாக கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை அறிக்கை செய்து கொண்டாடுகிற கிறிஸ்மஸாக இருக்கட்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை, கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாருங்கள், டிசம்பர் முழுவதும் கிறிஸ்துவின் குணாதிசயங்களை தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை சந்தோஷத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. யார் சொன்னதுங்க? யாருடைய வாயிலிருந்து வந்த தீர்க்க தரிசனம்? எந்த சேராபீன் ஏசாயாவினுடைய உதடுகளை பலிபீடத்தினுடைய நெருப்பு தழலினால் சுட்டு அந்த உதடுகளை சுத்தமாக்கினாரோ, அந்த ஏசாயாவினுடைய உதடுகளிலிருந்து கிறிஸ்து பிறப்பார் என்கிற செய்தி வந்தது. ஏசாயா அவர் என்ன தெரியுமா சொன்னார்? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற ஒரு செய்தியும் சொன்னார். வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஆகாஸ் ராஜா இஸ்ரவேலுக்கும் சீரியாவிற்கும் பயப்பட்டு அந்த டனலுக்குள்ள போய் ஒளிஞ்சிருக்கிறார், என்ன நடக்குமோ என்று சொல்லி. கர்த்தர் ஏசாயாவையும் அவருடைய மகன் சேயார் யாஷூப் 2 பேரையும், நீ ஆகாசுக்கிட்ட போய் சொல்லு, அது நடக்காதுன்னு சொல்லு. 2 பேரும் போறாங்க. ஏசாயா சொல்லுகிறார், அது எரிகிற கொல்லிக்கட்டை, அது ஒன்றும் இல்லை, முடிஞ்சிருச்சு, அது சும்மா புகைந்து கொண்டு தான் இருக்கிறது. இஸ்ரவேலும் சீரியாவும் 2ம் சேர்ந்து யூதாவாகிய உன்னை ஒன்றுமே செய்ய முடியாது, அவர்களால் இந்த காரியம் நடைபெறாது, நீ பயப்படாத. நீ நம்புவதற்காக என்னிடத்தில் ஒரு அடையாளம் கேள். அடையாளம்னா மனித கண்களால், மனிதனுடைய எண்ணங்களால், மனிதனுடைய சிந்தனைகளால் புரிந்து கொள்ள முடியாத இம்பாசிபிளான ஒரு அடையாளத்தை கேள், நான் தருகிறேன். அதை வைத்துக்கொண்டு நீ அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நீ நம்பலாம், ஏற்றுக்கொள்ளலாம், தைரியமாக இருக்கலாம். ஆகாஷ் ராஜா, ஐயோ நான் கேட்கல அப்படின்னு சொன்ன உடனே, நீ கேட்கல, ஆதலால் கர்த்தர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். கன்னிகை கர்ப்பவதி ஆவாள். முடியுமா? அது ஆண்டவர் கொடுத்த அடையாளம். ஆகாஷ் ராஜாவுக்கு சிரியாவும் இஸ்ரவேலும் ஒன்று சேர்ந்து யூதாவை அழிக்க முடியாது என்பதற்காக கர்த்தர் கொடுத்த அடையாளம். கன்னிகை கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். ஓகே, இப்போ இந்த இம்மானுவேல்னு பேர் வச்சுட்டாங்கல்ல குழந்தைக்கு. அந்த குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த உடனே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 23ஆம் வசனத்தில் உள்ள வார்த்தைகளை கவனிங்கள். அவன், இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். மத்தேயு ஒரு யூதன், ஏசாயாவை படிக்கிறார். ஏசாயாவினுடைய காரியங்களுடைய மனதில் இருக்கிறது. இந்த கன்னிகை மரியாள் என்பவள் ஒரு குமாரனை பெற்றுவிட்டாள். அவள், அந்த குமாரன் வளர்ந்து ஊழியம் செய்து மத்தேயுவை தன்னுடைய சீஷனாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், இவைகளெல்லாம் மத்தேயு பார்க்கிறார்.
இயேசுனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இயேசுவை பற்றிய நற்செய்தி எழுத வேண்டும். எங்கிருந்து ஆரம்பிக்கிறார்? இயேசு யார் என்கிற வம்சாவளி பட்டியலிலிருந்து ஆரம்பிக்கிறார். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. அப்படி சொல்லிட்டு வரும்பொழுது அவர் ஏசாயா சொன்னதை இங்கே கொண்டு வந்து சொல்கிறார். கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயாவில் சொல்லப்படாத ஒரு விஷயம் இங்கே சொல்லப்படுகிறது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். சொன்னது யூதன். ஏசாயா ஒரு யூதன், இயேசு ஒரு யூதன். ஏசாயா சொன்ன அந்த இம்மானுவேல் என்ற எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் கொடுத்தது ஒரு யூதன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தோஷமான செய்தி என்னவென்று சொன்னால், God with us. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். நம்மோடு கூடவே இருப்பதற்காக ஒருவர் பிறந்திருக்கிறார். அவருக்கு பெயர் இம்மானுவேல். எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி! ஆகினாலே நாம் கவலைப்பட வேண்டும் என்கிற அவசியமில்லை, பயப்பட வேண்டும் என்கிற அவசியமில்லை. தேவன் நம்மோடு இருக்கிறபடியினால் தோல்வி இல்லை, கவலை இல்லை, பயம் இல்லை, கலக்கம் இல்லை, வேதனைகள் இல்லை. எந்த விதமான காரியங்களும் நம்மை அண்டவே அண்டாது, எந்த தீமைகளும் நம்மை அண்டவே அண்டாது. தேவன் நம்மோடு இருக்கிறார், இம்மானுவேல் என்கிறதான சந்தோஷமான செய்தியை கிறிஸ்மஸ் செய்தியாக உங்களுக்கு சொல்லுகிறோம். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எங்கள் அன்பான கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் நம்மோடு இருக்கிறார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த அடையாளம், கன்னிகை கர்ப்பவதியாவாள், ஒரு குமாரனை பெறுவாள். ஏசாயா தீர்க்கன் தம்முடைய வாயை திறந்து சொன்ன அந்த அற்புதமான வார்த்தைகள் 750 ஆண்டுகளுக்கு பிறகு பெத்லகேமிலே நிறைவேறினது. கன்னியின் வயிற்றிலே, அப்பத்தின் வீட்டிலே, தாவீதின் ஊரிலே எங்களோடு கூட இருப்பதற்காகவே ஒருவர் பிறந்தார். அவர் இம்மானுவேல். அவருக்காய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களோடு கூடவே இருக்கும் தேவன், அவர் எங்களோடு இருப்பதால் நாங்கள் கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறோம், மறந்து விடுகிறோம். அவர் எல்லாவற்றையும் மாற்றி விடுகிற தேவன். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த கிறிஸ்மஸ் நாளிலே உலகம் முழுவதும் இருக்கிற எத்தனையோ கோடான கோடி மக்கள் நீர் பிறந்தீர் என்கிற செய்தியை சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்படிப்பட்ட மகிழ்ச்சியில் இருக்கட்டும். கவலைகள், கண்ணீர் மாறட்டும். வியாதிகள், பலவீனங்கள் நீங்கட்டும். கர்த்தர் கூடவே இருந்து வழி நடத்துவீராக. துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம், ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம்.